எதுவும் என்னை அசைக்கவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லணுமா? ரொம்ப வேகமாக காற்றடிச்சா பெரிய உறுதியான மரங்கள் சாஞ்சிடுது. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டால் உறுதியான கட்டிடங்கள் கூட இடிஞ்சு விழுந்துடுது. அப்படி இருக்க சாதாரண மனிதர்களாகிய நாம மாத்திரம்? பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். காற்றோ புயலோ மழையோ பூமி அதிர்ச்சியோ மலையை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் இப்படி உறுதியாக இருப்பாங்க. அதாவது பாதுகாப்பாக இருப்பாங்க, உறுதியாக நிலைத்திருப்பாங்க. மலை அசையாதது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் திடனாக இருப்பாங்க. நம்மை அசைச்சு பார்க்கறதுக்கு பிரச்சனைகள், நோய்கள், சோதனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் நமது நம்பிக்கையாக இருக்கும்போது அவற்றால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மை விட பலமானவர்கள் நம்மை பயமுறுத்தும் போது, மிரட்டும் போது என்ன செய்யறது? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன்னு தாவீது சொல்றது போல கர்த்தரை நம்புவோம்னா பயமுறுத்தல்கள் பறந்து போகும், பயமும் அகன்று போகும். கர்த்தரை விசுவாசிச்சு பற்றி கொள்ளுங்க. சீயோன் பர்வதம் போல நிலைத்திருப்பீங்க.